ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறோம்ல. இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸ் ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். கூடவே இந்த மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி நான் பேச போகிறேங்க. ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் ஸ்டோரி பண்ணவங்க நம்ம சப்ஸ்கிரைபர், இவங்க பார்த்திங்கன்னா 4 மாதத்தில் 10 கிலோ குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதை எப்படி குறைச்சாங்க, அவங்க கேட்ட ஒரு டவுட்லேருந்து தான் இந்த வீடியோவும் ஆரம்பிக்க போகுது. மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக், அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கு பதிலாக ஒரு பவுடர் கலந்த ஒரு பாலையோ தண்ணியோ ஷேக்காக குடிக்கும்போது அது நமக்கு எவ்வளோ தூரம் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, உண்மையிலேயே அது நமக்கு நிரந்தரமான வெயிட் லாஸ் கொடுக்குமா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இல்லை எடுத்துக்கலாமா கூடாதா, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி இதுதான். அவங்க ஆக்சுவலாக 10 கிலோ குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? 10 கிலோ எப்படி குறைச்சாங்க நான் சொல்கிறேன். பட் அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, நான் 10 கிலோ குறைச்சிட்டேன், இப்போ எனக்கு வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு, இப்போ குறையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ நான் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக் குடிக்கலாமா, இது குடிக்கிறதால இன்னும் ஃபாஸ்ட்டாக எடை குறைஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ முதல்ல மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக்னால் நான் என்னன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட மீல், அதாவது சாப்பாட்டுக்கு பதிலாக இந்த பவுடரை கலந்து குடிக்கிறது. இந்த பவுடரில் பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸ் ரொம்பவே நல்ல பவுடர்ஸ் விற்கிறாங்க. அது என்ன, நான் எந்த கம்பெனியும் ப்ரொமோட் பண்ண விரும்பலை. சில கம்பெனிஸ் நல்லா இருக்குது, பட் எனக்கு அது ரொம்ப தெரியாது. பட் நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிற பவுடர்ஸ் தான் நிறையவே அதிகமாக இருக்குது. அதாவது ப்ரோட்டீன் பவுடர் சொல்லுவாங்க, ஆனால் அதில் ப்ரோட்டீனை விட சுகர் அதிகமாக இருக்கும், நல்லா குடிக்க டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பவுடர்ஸ் இருக்கும். சில பவுடர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபைபர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீன் மட்டும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பவுடர்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. பட் பேசிக்கலி இது எல்லாமே பார்த்திங்கன்னா கெமிக்கல். ஓகேங்களா? இது எப்படி எடை குறைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இட்லி தோசைலாம் மார்னிங் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்க, 400 கேலரி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 400 கேலரி அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக நாம் ஒரு கிளாஸ் மில்க் ஷேக் மாதிரி இந்த ப்ரோட்டீன் ஷேக்கோ இல்லை மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக்கோ குடிக்கும்போது அதில் ஒரு 200 கேலரிஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே நமக்கு 200 கேலரிஸ் கட் பண்ணிடுதுல்ல. அது மட்டும் இல்லாமல் என்ன நியூட்ரியன்ஸ் வேணுமோ அதை மட்டும்தான் அதில் இருக்கிறதால அது அப்படியே நமக்கு ஈஸியாக கிடச்சிடுது பாடிக்கு. ஸோ பேசிக்கலி எப்படின்னா, உங்ககிட்ட நான் ஒரு மாத்திரை கொடுத்துட்றேன், அந்த மாத்திரையை சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பாடே சாப்பிடாதீங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் ஒரு மாத்திரை, மதியம் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை, 3 மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க, சாப்பாடே சாப்பிடாதீங்க. இந்த 3 மாத்திரை சாப்பிட்டா வயிறு ஃபில் ஆகிடுது, அவ்வளோதான், போதும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைப்பாங்க. ஏன்னா என்னென்னவோ சாப்பிட்டு கஷ்டப்பட்டு எடை குறைச்சோம், எடையே குறைய மாட்டேங்குது, பட் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கே, ஒரு ஷேக் குடித்தா போதுமா, எடை குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்கும்போதே ரொம்ப ஈஸியாகவும் அப்படியே குயிக்காகவும் தெரியுதுல்ல. ஸோ இதுதான் நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணி இதை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பட் இது பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3 மாதத்துக்கு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 மாதத்தில் ஒரு 10 கிலோ கூட குறைஞ்சிடலாம். ஓகேங்களா? 10 கிலோ குறைஞ்சிரும். இப்போ இந்த பவுட்ரு செம்ம காஸ்ட்லி. ஓகேங்களா? இது நீங்கள் லைஃப் லாங் குடிக்க முடியாது. அதே மாதிரி போரும் அடிச்சிடும், எவ்வளோ நாள் இதே குடிக்கிறது. ஸோ என்ன பண்ணுவீங்க, எடை குறைஞ்சோடனே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடரை நிறுத்திடுவீங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் 3 மாதமாக சாப்பிட்டு நீங்கள் 3 மாதமாக எப்படி சாப்பிட்ணுன்னா நீங்கள் கற்றுக்கல, அதை குடிச்சிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான். இப்போ நிறுத்தினோன்னு அப்பாடி இனிமேல் நம்ம நல்லா இட்லி தோசை சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பழைய ஃபுட் ஹேபிட்ஸை ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் என்னெல்லாம் குறைச்சிங்களோ அதெல்லாம் திரும்ப ஏறிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ 3 மாதம் நீங்கள் பட்னி இருந்து மில்க் ஷேக்காக குடித்ததுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. பட் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வெயிட் லாஸ் ஸ்டோரி சொல்கிறேன், கேளுங்க. இவங்க செம்ம வெயிட்டாக இருந்திருக்காங்க, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு தான். ஓகேங்களா? நல்ல வெயிட்டாக இருந்ததால் ரொம்ப பிரச்சனை, பீரியட்ஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் லாஸ் சேனல் பார்த்துருக்காங்க, லெட்ஸ் டாக் நீலா சேனல் பார்த்துட்டு, சரி நம்ம ட்ரை பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்குது இந்த டயட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, மார்னிங்கில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பித்தாங்க. இட்லி தோசை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. மதியம் சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க, பட் கூட நிறைய காய்கறி, நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி கூட்டு காய்கறி நிறைய வச்சு சாப்பிட்ருக்காங்க. சாயந்தரம் வேக வச்ச சுண்டல், அதுக்கப்புறமா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சூப்பு, இந்த மாதிரி குடிச்சிருக்காங்க. கூட மார்னிங் ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க்குன்னு சொல்கிறாங்க, அது ஃபேட் கட்டர்னு இல்லை, செரிமானத்துக்கான ஒரு தண்ணின்னு வச்சுக்கலாமே, ஜீரகம் கொள்ளு இந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணி குடிச்சிருக்காங்க. இல்லைனா சினமன் இருக்கு இல்லையா, பட்டை, அந்த பட்டை தூள் போட்டு சுடு தண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் குடிச்சிருக்காங்க. நாள் ஃபுல்லாகவுமே சீரக தண்ணி குடிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் குடித்ததில்
ஃப்ரூட் சாப்பிட்ருக்காங்க, மதியானம் ரைஸ் இல்லைனா சப்பாத்தி வித் கூட்டு இல்லை வெஜிடபிள்ஸ் நிறைய, ஒரு ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் சுண்டல், அதுக்கப்புறமா நைட்டு சூப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டதில் 1200 கேலரிஸ் வருது இந்த டயட்டு. இந்த டயட் அவங்க சாப்பிட்டதில் அவங்களுக்கு 3 மாதத்தில் 10 கிலோ குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை யோசிச்சு பாருங்களேன். இப்போ 3 மாதம் ஷேக் குடித்து 10 கிலோ குறைக்கலாம், இல்லை 3 இல்லை 4 மாதம் கூட ஆகட்டுமே 10 கிலோ குறைய. பட் இந்த மாதிரி அளவான டயட் சாப்பிட்டும் குறைக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம், இந்த மாதிரி டயட் வந்து லேட்டாக குறைஞ்சாலும் பரவாயில்லன்றதுக்கு என்ன விஷயம்னா, நீங்கள் அந்த 4 மாதத்தில் உங்களோட ஃபுட் கிரேவிங்ஸை கற்றுக்குறீங்க. இப்போ ரொம்ப நம்ம சாப்பிடக்கூடாது, எவ்வளோ அளவாக சாப்பிடணும், எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நமக்கு ஹெல்த்தி அப்படின்ற பழக்கத்தை கற்றுக்குறீங்க. ஸோ உணவு பழக்கத்தை நீங்களே கற்றுக்குறீங்க. அப்போ என்ன ஆகும், இந்த 3 மாதம் 4 மாதம் முடிஞ்ச அப்புறமாவும் நீங்கள் ஓரளவுக்கு அந்த டயட்டை ஒட்டியே தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு வாரத்தில் ஒரு 3 நாளாவது ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடச்சிரும். மதியம் சாப்பிடும்போது காய்கறியை நம்ம நிறைய வச்சு சாப்பிடுவோம். ஸோ ஒரு உணவு பழக்கத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இதனால் என்ன ஆகும், வாழ்க்கை ஃபுல்லாமே உங்கள் எடை ஏறாமல் அப்படியே ஒன்று குறையும் இல்லை மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம நார்மலாக ஒரு ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு பலனுங்க. இதையே நீங்கள் மில்க் ஷேக் குடிச்சு ஒரு 3 மாதம் 4 மாதம் குறைக்கிறதால அந்த மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக் உங்களுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கல. ஓகேங்களா? என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, ஈஸியாக ஷார்ட்கட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ தப்பான வழியில் தான் உங்களை அது கொண்டு போயிட்டுருக்கு. அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது. ஓகேங்களா? ஐயோ நான் தெரியாமல் வாங்கிட்டேனே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. நான் வந்து நம்பி வாங்கிட்டேன், இப்போ பவுடரெல்லாம் காஸ்ட்லி 50,000த்துக்குலாம் வாங்கியிருப்பீங்க நிறைய பேர். ஸோ இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன், நான் என்ன பண்ணுறதுனா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ 2 வேளை குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு வேலையாக ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்றையாவது நம்ம மாற்றணும்ல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் குடிக்கிறீங்கன்னா ஒரு வேளை குடிச்சிட்டு ஒரு வேளை ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து சூப்போ இவங்க சாப்பிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி, இல்லை சுண்டல் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேலையை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு வேளை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக் குடிச்சிட்டே வாங்க. ஒரு 3 மாதம் கழித்து அந்த பவுடரும் காலி ஆயிடுச்சுன்னா அதோட நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக ஹெல்த்தி டயட்டே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நீங்கள் படிப்படியாக குறைக்கணும். ஒரே மட்டுக்காக குறைச்சிட்டு அப்படியே இட்லி தோசைக்கு மாறிட்டிங்கன்னா ஏற தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ ஹெல்த்தி டயட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கங்க. அப்படி பழகிக்கும் போது தான் நமக்கு அது லைஃப் லாங் வெயிட் லாஸ் கொடுக்கும். ஸோ இந்த 2020 நியூ இயர் வரப்போது நான் உங்களுக்கு இன்னொரு புது டயட் பிளானோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நியூ இயருக்கு முன்னாடி. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான் வெயிட் லாஸ். ஓகேங்களா? நாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அடுத்த 2 மாதத்தில் குறைக்கணும், அடுத்த 1 மாதத்தில் குறைக்கணும், அது கிடையாது. நம்ம என்ன ஃபுட் ஹேபிட்ஸை கற்றுக்குறோம், அது மூலமாக எப்படி நம்ம லைஃப் லாங் நம்ம வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம், அதை தான் நம்ம கற்றுக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.